சரி சரி ஓகே. உன்னையும் பார்த்தா பாவமா இருக்கு. அவளோட லைஃபு ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் நினைக்கிறேன். நீ ஃபீஸ் கட்டினீன்னா கூட அவள் காலேஜ் வருவா. சரி பார்க்குறேன். சொல்லிட்டு நான் கூப்பிட்றேன் என்ன? அவள் ஓகே சொன்னால் மட்டும் தான் நான் கூப்பிடுவேன். இல்லைனாலும் இல்லை, அதையும் பார்த்துக்கோ. திரும்பி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துடாத தம்பி. ஊரில் 4 பேர் தப்பாக நினச்சிட போகிறாங்க. ம். ஓகே. பவித்ரா, காலேஜ் போயிட்டு வந்துட்டியாடி? நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். வீட்டில் யார் இருக்கா? அம்மாலாம் எங்க? உனக்கு தான் தெரியுமேடி. மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிட்டாங்கல்ல, அதான். சரி, வீட்டில் யார் இருக்குது? யாரும் இல்லையே. உங்க சித்தியும் சித்தப்பாவும் போயிட்டாங்களா? அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா கிளம்பி போனாங்க தான். எங்க போனாங்கன்னு தெரியலடி. சித்தியும் சித்தப்பாவும் ஒருவேளை மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க வர முடியாதுன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட அம்மா கிட்ட. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. இப்போதைக்கு யாரும் இல்லை வீட்டில். உனக்கு என்னடி பிரச்சனை? நீங்கள் பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும். சொல்லு பவித்ரா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதுவும் யார் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டுட்டு சொல்கிற அளவுக்கு அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? நீங்கள் பாரு ஐஷு, நான் சொல்கிறத கேட்டு நீ ஷாக் ஆவ, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஷாக் ஆனாலும் நான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. அது ஒன்றும் இல்லை. ஒரு பையன் ஹெல்மெட் போட்டுட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல, அதுவும் நம்ம வர டைமிங்க்கு தான் இருப்பான். அந்த பூக்கார கட்ட கூட பூவெல்லாம் கொடுக்க சொன்னதா சொல்லுச்சுல்ல. ஆமாம் ஆமாம் சொன்னாங்க தான். அந்த பையனுக்கு என்னடி? அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பையன் உன்னை சீரியஸாக லவ் பண்ணுறானா? ஏய் விளையாடாத சரியா? அவனா? அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் எப்படி என்ன? நீ யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது தான். பட் ஆனால் உன்னை லவ் பண்ணுறானாம்ல. அவன் என்கிட்ட வந்து சொல்கிறான்டி. இப்போ நான் காலேஜ் விட்டு வரும்போது என்னை மறைச்சிட்டு அவ்வளோ இது சொல்கிறான். உன்னை பிடிக்குமா ரொம்ப, உன்னை பார்க்காம இருக்க முடியலையா, நீ காலேஜ் வரலன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டி. நான் கேட்டேன், நீ உன் மூஞ்சியை காமி, நான் யாருன்னு நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறேன். மூஞ்சியும் காமிக்க மாட்டான். ஆனால் எனக்கு ஐஷுன்னா அவ்வளோ இஷ்டம், ஏன் காலேஜ் வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் எதுக்குடி எனக்காக ஃபீல் பண்ணணும்? பரவாயில்ல, எனக்காக ஃபீல் பண்ணுறான் பாரு, அதுவே போதும். எதுக்காக எனக்காக போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்? நான் காலேஜ் வர மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு நீ வர வேண்டியதானே? என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணுறான்? எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா என்னை அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். தேவையாடி எனக்கு? அந்த பூக்காரக்கா ரெகுலராக பூ கொடுத்ததுக்கே பெரிய ப்ராப்ளம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுன்னு எங்கள் அம்மா என்னை உசுரோடே வச்சுருக்காது. தேவையில்லாத வேலை. அந்த பையனை பேசாமல் இருக்க சொல்லுடி. அவனோட லைஃப்பை பார்க்க சொல்லு சரியா? தேவையில்லாமல் இதுக்கு என் பின்னாடி சுற்றி அவன் லைஃப்பை ஸ்பாயில் ஆகணும். அவன் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த எனக்கு என்னைக்கு கல்யாணம்னு எனக்கே தெரியல. அப்படி இருக்க பட்சத்தில் எதுக்கு அவனெல்லாம் நீ பாட்டுக்கு என் பின்னாடி சுத்த விட்டுட்டு? வேண்டாம். அவனை பேசாமல் அவன் வேலையை பார்க்க சொல்லு. சரி அதெல்லாம் ஓகே. நம்ம நம்ம ஊர் புளிய மரம் இருக்குல்ல, அங்கே போமா? அங்கே எதுக்கு? அவன் வெயிட் பண்ணுறான்டி, உன்னை பார்க்கணுமா? பவித்ரா, தேவையில்லாத வேலை பார்க்காத பவித்ரா. இந்த விஷயம்லாம் யாராவது பார்த்தாங்கன்னு வை, அவ்வளோதாண்டி. நீ தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியான்னு எனக்கு தெரியல பவித்ரா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நீ என்ன அவனை கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சுட்டு நீ பேசிகிட்டு இருக்க? விளாட்றியா? அப்பா, இங்கே பாரு, ஓப்பனாக வந்து நீ நேரடியாக அவன்கிட்ட சொல்லிடு இது மாதிரி விஷயத்த. சரியா? எனக்கு மேரேஜ் ஆக போகுது, ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணாத, என்னை மறந்துடு, என் லவ் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு உன் வாயாலே சொல்லிடுடி. பவித்ரா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் சாத்தியமாகுமா? சொல்லு. எப்படிடி இதெல்லாம் சாத்தியமாகும்? நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலடி. ஆனால் இங்கே பாரு, அவன் சொல்கிறான் என்ன தெரியுமா? உன்னை நான் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறான். உன்னை படிக்க வைக்கிறானாண்டி ஃபீஸ் கட்டி. இதுக்கு என்ன சொல்ல வர? உனக்கு படிப்பு முக்கியமா மேரேஜ் முக்கியமா? நீயே யோசிச்சுக்கோ. ஆ, சும்மா ஒன்றும் அவன் படிக்க வைக்க மாட்டான். அவன் லவ்க்கு அக்செப்ட் பண்ணணும், பண்ணால் மட்டும் தான் படிக்க வைப்பான். அவன் எனக்கு இருக்கேனா என்னை படிக்க வைக்க? போடி வேலையை பார்த்துட்டு வந்துட்டா அப்போ தான் என்னை படிக்க வைக்கிறானா அவன். இதெல்லாம் எங்கேயாவது போய் சொல்லுடி. அவனை லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னால் மட்டும்தான் அவன் என்ன படிக்க வைப்பான். இல்லைன்னா எப்படி படிக்க வைப்பான்? இந்த காலத்தில் எல்லாம் கிரிக்கீங்களாடி? அப்புறம் சும்மா அவனை படிக்க வைப்பான்? நீ தான் கிரிக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அக்செப்ட் பண்ணாதான் படிக்க வைப்பான். இதை விட உனக்கு என்னடி வேணும்? உனக்கு படிக்கணும்னு அவ்வளோ ஆசை இருக்குல்ல. எவனோ தெரியாத அவன்லாம் உன் வயசு என்னன்னே தெரில. இவன் பார்க்க எங்காவும் இருக்கான். உன்னை சின்சியராக ஃபாலோ பண்ணுறான். உன்னை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற பசங்கள்லாம் கொஞ்சம் கேர் பண்ணி நல்லா பார்த்துப்பானுங்கடி. பாரு, படிக்க கூட வைக்கிறானா. இதுக்கு மேலே என்னடி வேணும்? எனக்கு புரியல. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? லவ்வுக்கு அக்செப்ட் பண்ண சொல்கிறியா? அறிவு கெட்டத்தனமாக பேசாத பவித்ரா. அவ இருக்க நிலமையில இப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவனை விரட்டி விரட்டி வெளுத்திரும். இதெல்லாம் அவனுக்கு தான் பிரச்சனை. எதுக்கு வம்பு? ப்ளீஸ் போயிட்டு கிளம்ப சொல்லு. இன்ன வரைக்கும் ஃபேஸை கூட நான் பார்த்ததில்ல. இப்போ தான் அவங்க சொல்கிறாங்களா, நான் உடனே அவங்க லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணணுமா? அவர் என்ன படிக்க வைப்பாராம்?
இதெல்லாம் ஏண்டி தேவையில்லாம பேசிட்டு ஆகாத பேச்ச பேசிட்டு ஏதோ ஆகிற வேலையை பாரு. போ பவித்ரா, போய் அனுப்பிவிடு. எவனையோ தெரியாத பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பையனெல்லாம் லவ் பண்ணினா படிக்கவும் வைப்பான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்காண்டி. நம்மளாம் ஃபீல் பண்ணுறோம். நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல. இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம இருக்க அழகு அப்படி. ஏய், நான் மட்டும் என்ன அழகு வடிகிறேனாக்கும்? கிறுக்கு மாதிரி பேசாத பவித்ரா, இதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுறது. போறியா அங்கிட்டு? இப்போதான் வந்துட்டான். அவன் ஒத்துக்க மாட்டான்டி, உன்னை பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். விட்டா அவங்க வீட்டுக்கு கூட வந்துடுவான். வீடை கண்டுபிடிச்சிட்டேன். வரியா என்ன? வந்து நீ நான் டேரெக்டாக சொல்லிவிடு ஓப்பனா. இங்கே பாரு, ஃபாலோ பண்ணாதான் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பிடு அப்படின்னு நீ வந்து டேரெக்டாக ஓப்பனாக அவன்கிட்ட சொல்லிட்டேன்னு வையே, அவன் விட்டுருவான். அவன் வேலையை அவன் பார்த்துக்குவான். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? சப்பா, எங்கே நிற்கிறான்? சரி வா, நான் தான் சொல்லியாகணுமா? சீக்கிரம் வா, வீட்டில் வேறு யாரும் இல்லை. அம்மா கால் பண்ணால் போச்சு, ஃபோன் அங்கே உள்ளே போட்டு வரேன். வரியா? வா போலாம். யாருடி இவனா? ஹலோ, எஸ்கியூஸ் மீ, வர சொன்னீங்களாம்ல? ஹாய் ஐஷு, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் உன்கிட்ட நான் பேசுகிறேன் ஐஷு. உன் வாய்ஸு வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கலாம். சரி ஓகே, எதுக்கு இந்த ஐஸ் எல்லாம்? இனி தேவையில்லாதது இந்த ஐஸுக்கு. ஐஸை விட்டுட்டா போதும். சரி, என்ன பிரச்சனை? கூப்பிட்டு விட்டீங்களாம்ல? பவித்ரா டார்ச்சர் பண்ணுறா, வாடி வாடி. ஆமாம், உன் பேர் என்னது? உன் பேரே தெரியல எனக்கு. எங்கள் 2 பேருக்கும் பேரு கார்த்திக். கார்த்திக் ஐஷு, வாவ், செருப்பு பிஞ்சிடும். என்ன கார்த்திக் ஐஷு, வாயை மூடிட்டு மரியாதை நில்லு. ஏண்டி நீ வேற திட்டு வாங்குற? திட்டிக்கோ, யாரை திட்டுற? என்னதானடி? திட்டிக்கோடி, உனக்கு எவ்வளோ வேணுமோ திட்டிக்கோடி. திக்கமே இல்லை உனக்கு. சரி ஓகே மிஸ்டர் கார்த்திக். ஐஷு, இன்னொரு டைம் பேரை சொல்கிறியா? முடிஞ்சது. என்னதே, இன்னொரு டைம் பேரை சொல்லணுமா? யார் பேரை? என் பேரை தான் ஐஷு. நீ கூப்பிட்டது அவ்வளோ அழகாக இருக்கு. தட கடவுளே, யார் கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஹாய் கார்த்திக், போதுமா? இன்னொரு வாட்டி. இன்னொரு வாட்டின்னு கேட்கறதுக்குள்ள அவங்க அம்மா போயிட்டு வந்துருவாங்க. சாரி. கார்த்தி, உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு ஃபர்ஸ்ட். என் பின்னாடி ஃபாலோ பண்ணுறியா? இத்தனை வருஷமா எங்கே போனேன்? ஃபாலோ பண்ணுற 1 இயரான்னு சொல்கிற. நான் உன்னை ஒரு 1 மந்த்தாக தான் நான் பார்த்துருப்பேன். அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததில்லையே. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருப்பியோ. ஐஷு, நீ என்னை பார்த்தது இல்லை. நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ யாரு? எங்கள் ரிலேட்டிவா இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இந்த ஏரியாவா? தெரிஞ்சவங்க கிடையாது, ரிலேட்டிவ் கிடையாது, பட் இந்த ஏரியா தான். அப்போ நான் உன்னை பார்த்துருக்கணும். பார்த்துருக்க, ஆனால் நான் தானே உனக்கு தெரியாது ஐஷு. சரி ஓகே. அப்பா, அதெல்லாம் விடுங்க. தெரியுதோ தெரியலையோ, நீ தெரிஞ்ச ஆளா அவன் நோ சொல்ல போறா, தெரியாதனால அவன் நோ தான் சொல்ல போறா. விஷயத்துக்கு வா. ஆமா, பவித்ரா சொல்ற மாதிரி விஷயத்துக்கு வா. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஐஷு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக தானே உன்னோட அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க ஐஷு. நான் சொல்லவா? உனக்கு காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ வேணும்? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. நான் எவ்வளோ வேணும்னாலும் உங்களுக்கு கட்ட தயாராக இருக்கேன். காலேஜ் ஃபீஸை நான் கட்டுறேன், நீ காலேஜ் போயேன். ப்ளீஸ், மேரேஜ்லாம் வேணாம் ஐஷு. உனக்கு மேரேஜுன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் சரியாக சாப்பிட தூங்க கூட இல்லை தெரியுமா? இன்றைக்கி உங்கள் ஊரை தேடி நான் வந்து, உங்கள் தெரு பக்கம் நான் வந்து உன் வீட்டை தேடி பவித்ராவை கண்டுபிடிச்சி இப்போ நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பேசுவேன், அதுவும் வேலண்டைன்ஸ் டே அப்போ நான் இப்படி பேசுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு நான் வந்திருக்கேன் தெரியுமா? ஆனால் இந்த மாதிரி பேசுவேன்னு நான் நினைக்கல. ப்ரொப்போஸ் பண்ணலான்னு தான் நான் நினச்சேன், பட் இந்த மாதிரி உன்கிட்ட நான் அப்படி கெஞ்சுவேன் நினைக்கவே இல்லை ஐஷு. இங்கே பாரு, உனக்கு இந்த மாதிரி லவ்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. ப்ளீஸ், மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு படிக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி லோன் எது தராங்க அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டு, ப்ளீஸ் நான் ஃபீஸ் கட்டுறேன் ஐஷு, நீ காலேஜ் போயேன். நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அதனால் நீ எப்படி 3rd இயர் வரைக்கும் படிப்பா, 4th இயர்லாம் படிப்பேன்னு நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் இயர் தானே ஆகுது, 1 இயர் பார்க்கலாம், நீ என்ன பார்க்குறியான்னு பார்க்கலான்னு நினச்சேன். பட் நீ அவ்வளோ நல்ல பொண்ணு, உன்னோட படிப்பில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன், என்னெல்லாம் திரும்பி கூட பார்க்கல. பட் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் தானே ஐஷு? தெரியாமலாம் இல்லை, ஃபாலோ பண்ணுறேன்னு கண்டிப்பாக தெரியும். ஆனால் நீ ஒரு டைம் கூட என்ன பார்க்கல, என்னை ஒரு இதாகவே பார்க்கல, எனக்கு அதுவும் தெரியும். இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. உனக்கு காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் வேணுமோ சொல்லு, நான் டேர்ம் கட்டுறேன். ஆனால் நீ காலேஜ் போகணும், மாப்பிள்ளை வேணான்னு ப்ளீஸ் உங்கள் அம்மா கிட்ட பேசு ஐஷு. இங்கே பாரு, இந்த கதையெல்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, நடைமுறைக்கு ஒத்து வராது. எங்கள் அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க,
இந்த விஷயத்தில் மாற்றமே இருக்கக்கூடாதுன்னு. எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல தான். பிடிக்கலன்னு எங்கள் அம்மா கிட்ட வாய் விட்டு நான் சொல்ல முடியாது. விளக்க மாதிரி பிஞ்சிரும், அவ்வளோதான். எனக்கு சொல்லிட்டேன். நான் எங்கள் அம்மா பேச்சை எப்போவுமே எந்த விஷயத்தில் கேட்கணும்னு நினைக்கிற ஆள். அதனால் இந்த விஷயம் என் வாழ்க்கையை பாழாக போனாலும் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பேன். நீ உன் காசை ஏன் வேஸ்ட் பண்ணுற? நான் படித்தாலும் எங்கள் அம்மா லவ் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதுவும் தெரியும். என்னை கொன்னாலும் கொல்லுவாங்களே தவிர நீ லவ் பண்ணாலும் உனக்கு கட்டியெல்லாம் வைக்க மாட்டாங்க. எதுக்கு நீ வீணா பணத்தை செலவு பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு? வேண்டாம் விடு. உன்னோட லைஃப்பை நீ பாரு. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ கூட அந்த ஹெல்மெட் ஓப்பன் பண்ணுறியா பாரு, பண்ண மாட்டேங்கிற. பட் என் மேலே பாசமாக இருக்குன்னு மட்டும் புரியுது. ஓகே, நீ நல்லா இருந்தா என் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா எங்கள் அம்மா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க நீ யாருன்னு தெரிஞ்சா. சரியா? நீ காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். லைஃப்பில் செட்டில் ஆகு. என்னை விட அழகான பொண்ணு உனக்கு கிடப்பா. நான்லாம் ஒரு ஆளே இல்லை. சரியா? பாய், போயிட்டு வா. ஏண்டி, ஒரு பையன் உன்னை லவ் பண்ணுறான், அழகா ஆசையாக வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். அதுக்கு நீ என்னடி சொல்லலாம்? ஏண்டி, நீ லவ் பண்ணுற பையனை விட உங்கள் அம்மா அப்பா பார்த்து வைக்கிற பையனை விட அவனா உன்னை தேடி வரான் பாரு, அவன் தாண்டி உன்னை சூப்பராக பார்த்துப்பான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. பார்த்துப்பாங்க தான். என்ன பண்ண சொல்கிற? இதில் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் கிடையாது. ஏற்கனவே என் லைஃப்பில் பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதில் இவனை கொண்டு போய் நிறுத்தினேன்னு வையி, எனக்கு 7:30 ஆரம்பம். சரியா? பவித்ரா, எங்கள் அம்மா ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுட்டே நீ பேசுகிற பற்றியா? போடி, வேலை இருந்தால் போய் பாரு. இங்கே நிற்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா அப்போவே எனக்கு செருப்படி தான். வாரியா போகலாம்? பாவம், அந்த பையனை போக சொல்லு ஃபஸ்ட்டு. ஐஷு, ப்ளீஸ் ஐஷு, உன்னை விட்டுட்டு உன்னை பார்க்காம கொள்ளாம என்னால் இருக்க முடியாது ஐஷு. ப்ளீஸ் என் லவ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கோ. இங்கே பாரு, நான் என்ன வேணாலும் உனக்கு பண்ண தயாராக இருக்கேன். உனக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்தாலும் நான் கட்ட தயாராக இருக்கேன். நீ படிக்கலன்னு தானே உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க, ஃபீஸ் கட்ட முடியலன்னு. என்னால் ஃபீஸ் கட்ட முடியும். நான் ஃபீஸ் கட்டுறேனே, நான் உன்னை படிக்க வைக்கிறேனே. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? படிய ஐஷு எனக்காக. சப்பா, படிக்கலாம் தான். என்னால் முடியாது. தயவு செஞ்சு அல்லாத. ஆம்பளை பையன் அழுகிற பார்த்தா பாவமாக இருக்குது. இப்படிலாம் அல்லாத. வேணாம், விடு. என்ன செய்கிறது? விட்டு தள்ளு. நீ போ, உன்னோட லைஃப்பை போய் பாரு. சரியா? இந்த வயசில் நீ சம்பாதிக்கிற வயசு. கல்யாணம்னு ஒரு பொண்ணு வரும்போது உனக்காக ஒரு பொண்ணு வருவா. எனக்கு லவ் செட் ஆகாது, என் ஃபேமிலிக்கு செட் ஆகாது. நீ என்னை தேடி வர இல்லைன்னு சொல்லலை. நீ எப்போ வந்து என்னட்ட கேட்டாலும் நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். நீ முன்னாடியே என்னட்ட சொல்லியிருந்தாலும் நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலி அப்படி. சரியா? கிளம்புறியா? நான் போயிட்டு வரேன். அம்மா இருக்கு நீ அலறதை பார்த்தா. அழாத, கிளம்பு. பவித்ரா, வாடி போகலாம். டைம் ஆயிடுச்சு. இந்த பையனை கிளம்ப சொல்லடி. அலறதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குடி. ப்ளீஸ் ஐஷு. ஆமாம் தானே, ஓகே சொன்னாதான் என்னவா? அரைஞ்சன்னா தாங்க மாட்டேன். ஓகே சொல்லணுமா? ஓகே போடி. இங்கே பாரு கார்த்திக், அழாத. பாவமாக இருக்கு உன்னை பார்த்தா. அழாத கார்த்திக். என்ன செய்கிறது? என்னோட லைஃப் அப்படி இருக்கு. உனக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரம் என்ன சோழியே முடிஞ்சுச்சு. எனக்கு இன்னொரு பையனை பார்த்து முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு டேட் கூட குறிச்சிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு பிற்பாடு லவ் பண்ணுறது கஷ்டம் கார்த்தி. அதான் சொல்கிறேன், நான் கேட்டுக்கோ. என்னால் முடியல. இதை நான் எப்படி ஏற்றுப்பேன்னு எனக்கு தெரியல ஐஷு. இப்படி நீ எனக்கு பதில் சொல்வேன்னு நான் நினைக்கவே இல்லை ஐஷு. ப்ளீஸ் ஐஷு. ஏ, போ சொல்லுடி. பாவமாக இருக்குடி அழுகிற பார்த்தா.